இப்போ அஸ்வத் மாரிமுத்து பண்றதா இருந்தாலும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல தான் பண்ண போறாங்க, தனி இது ராஜ்கமல்ல தான் இந்த கால் ஷீட் அப்படியே வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லை அப்படின்னா இல்லை நம்ம ரஜினிகாந்த் தான் பண்ணான்னு ஓகே அமிக்கபிளாக அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசி சிபிஏ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ ரஜினி சார் அண்ட் கமல் சார் இணைந்து பண்ணுற படம் முன்னாடி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முன்னாடி எடுக்க வாய்ப்பு இல்லை, கதையே வேறு கதை. அவங்க இதில் வந்து ரஜினி சாரும் பண்ணலாம், கமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். இல்லை சார், இப்போ நெல்சன் சார் டிரெக்ஷனில் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, அந்த படம் முன்னாடி வந்துட்டு இது பிரச்சனை இருக்கிறது இது பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு போகலாம். அது ஒன்றும் இல்லை, அதை அந்த 173ன்ற கால் ஷீட்டை இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைரக்டர்ன்றது அங்கேருந்து இன்னும் வெளியேற்றப்படவில்லை. நாளைக்கு என்னைக்குனாலும் அந்த டைரக்டர் வந்து இதே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கும் ரஜினிகாந்தையும் வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது 173 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 174 இல்லை 175 இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சிபியை நம்பி ரஜினி இல்லை, ரஜினியை நம்பி ஒன்று சிபி வந்து அதாவது ரஜினிக்கு ஒரு படம் பண்ணுறது சிபிக்கு ஒரு பெருமை ஒழிய சிபி கூட படம் பண்ணுறது ரஜினிக்கு ஒரு பெருமையாக இருக்கானா இல்லை, அது கிடையாது. ஏன்னா ரஜினி இஸ் அ சூப்பர் ஸ்டார்.